எல்லா பக்கமும் நான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை முதலமைச்சர் அவர்கள் அனைத்து அமைச்சர் பெருமக்களையும் அழைத்து அதிகாரிகளையும் அழைத்து என்னென்ன அதாவது இப்போ 12ஆம் தேதி தண்ணி திறக்கிறதுனால கடமடை வரை செல்கிற அந்த பணியையும் அதற்கு தூர்வாருகிற பணியும் ஆராய்ந்து விட்டு அதற்கு பிறகு நகரங்களில் எங்கெங்கெல்லாம் சில்ட் கிளியரன்ஸ் பண்ண வேண்டும் தூர்வார வேண்டும் என்பதை சொல்லி ஆகாயத்தாமரை அகற்ற வேண்டும் என்று சொல்லி அனைத்து உத்தரவும் தந்திருக்கிறார்கள். நகராட்சியை பொறுத்தளவு எங்கெங்கே எந்தெந்த இடம் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கோ அந்த இடத்தெல்லாம் பணி துவங்கப்பட்டு விட்டது. எனவே மழையை எதிர்கொள்ள அரசு தயாராக இருக்கிறது. எங்க வேர் ஹவுஸ்லோட பாதாள சாக்கடை திட்டம் போடுறோம். வேர் ஹவுஸ்லோட ஹவுஸ் கனெக்ஷன் கொடுக்கணும். ஹவுஸ் கனெக்ஷன் கொடுத்து தான் ரோடு ஒரு முறையாக போடும். வந்து பாதாள சாக்கடை திட்டத்துக்கு பறிக்கிறான். பறிச்சுட்டு பைப் போட்ட ஒருபாடு அது ட்ரையல் ரன் கொடுக்குறாங்க. ட்ரையல் ரன் கொடுத்த ஒருபாடு ஹவுஸ் கனெக்ஷன் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு நாளைக்கு ஒரு நாள் பணம் கட்டுவாங்க. அனைத்து ஹவுஸ் கனெக்ஷன் கொடுத்த ஒருபாடு வீட்டு இணைப்பு கொடுத்த ஒருபாடு ஒரேடியாக பெட் மிக்ஸ் போட்டு தார் போடணும். அது கொஞ்சம் தாமதமாகும். உடனே 9 நாளில் முடிச்சிடுறேன்ட்டார். இல்லை ஏலம் விட்டுருக்காங்க. தெரியல, என்ன பார்க்குறேன். அப்படிலாம் இல்லை. எந்த இடத்துல குறிப்பிட்டு சொன்னீங்கன்னா WRD செயலாளர்கிட்ட பேசுவேன், இன்ஜினியர்கிட்ட பேசுவேன். குறிப்பிட்டு சொல்லுங்க. 19 சொன்னா ஏதோ வேலையா நடக்காத மாதிரி இருக்கு. 80 கோடி ரூபாய்க்கு முதலமைச்சர் கொடுத்து வேலையெல்லாம் முடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஜூன்ல தண்ணி வரும்போது முதல் 2 பாசனத்துக்கு முதல் போகிற வாய்க்காலை தூர் எடுக்கிறான். அடுத்து சம்பா பயிருக்கு வரும்போது அந்த அப்படி படிப்படியாக தான் வேலை நடக்கும். நீங்க 19 சொன்னீங்கன்னா சரியா இருக்காது. எந்த இடம் சொன்னீங்கன்னா செய்ய சொல்லுங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.